இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட்டு புஷ்பா 1 பண்ணும்போதே எடுத்த டிசிஷன் தான். அது பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டோன் ஒண்ணு செட் பண்ணலாம் அந்த பேசுறதுக்கு. எப்பவுமே வந்து எனக்கு நான் டப்பிங்கில நான் ரொம்ப யார் பண்ணும்போதும் நான் வந்து ரொம்ப எதிர்பார்க்கறது என்னன்னா, அதில இருக்கிற சின்ன சின்ன பிழைகள் தான். அதில ஏதாவது ஒண்ணு ஒரு சின்ன ஒரு பிசிறு இருந்துச்சுன்னா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னா ரொம்ப கிளீனா இருக்க வேணாம். எல்லாமே கிளீனா இருக்க வேணாம். எங்கேயாவது அங்கங்க அப்படியே நேச்சுரலா ஒரு ஒரு தவறு நடந்துச்சுன்னா பேசும்போது எனக்கு அத அப்படியே கேப்சர் பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம உண்மையா பேசும்போது அவ்வளோ கிளீனா நம்ம பேசுறதில்ல. நம்ம நெறைய பாசஸ் இருக்கும். நம்ம நெறைய தப்பு இருக்கும். டங் ஸ்லிப் இருக்கும். இதெல்லாம் இருக்கும்ல. எனக்கு இந்த கேரக்டர் வந்து பண்ணும்போது, அந்த கேரக்டர் சின்ன வயசுல ஒரு ட்ராமா ஒண்ணு இருந்துச்சு. அந்த குழந்தையா இருக்கும்போது ஒரு ட்ராமா. ஸ்கூல்ல எல்லாரும் ஆமா. முன்னாடி அவமானப்படுத்தினப்ப அந்த ட்ராமா வந்து அப்பதான் அந்த தோள் வந்து ஒரு மாரி கூனிட்டு தூக்கும். இருக்கிற மாரியான ஒரு எனக்கு டப் பண்ணிட்டு இருக்கும்போது தோணுச்சு, அந்த இடத்துல இருந்து சும்மா அந்த அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு அந்த ஸ்லர் மாரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒரு உச்சரிக்க முடியாத ஒரு திங் அந்த இடத்துல போச்சுன்னா, ஒரு சின்ன ஒரு நடுக்கத்துல போச்சுன்னா, அது அப்படியே லைஃப் ஃபுல்லா கன்டின்யூ ஆச்சுன்னா எப்படி இருக்கும்ன்ற அந்த ஒரு தாட். அத அங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல தான் முதல் வாட்டி அதுக்கு முன்னாடி வரைக்கும் புஷ்பராஜ்ன்னு தான் எல்லா இடத்துலயும் அந்த ம். குழந்தை சொல்லிட்டு இருப்பான். அந்த முதல் இடத்துல அந்த ஸ்கூல்ல அந்த அவமானம் நடக்கும்போது தான் அந்த போயிட்டு ராஜ்ன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். அங்க இருந்து இந்த கேரக்டருக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு ம். சொல்லி